சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனியரும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் ஜமுனாராணி மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். வின்ஸ் ஸ்கின் இருந்து மேடம் வந்து பேச வந்திருக்காங்க. மேடம் நீங்க டாப் பியூட்டி டிப்ஸ்ன்னு சொல்லி பார்ட் 4 சீசன் 4 வந்து பேச வந்திருக்காங்க. மேடம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஓகே சார். ஆக்சுவலி இந்த பியூட்டி டிப்ஸ் வந்து சிவசிவ அன்பே சிவம் சேனல்ல வந்து ஷேர் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாலகிருஷ்ணன் சாருக்கு எனக்கு தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நிறைய பியூட்டி டிப்ஸ் வந்து இது வரைக்கும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். ஸோ இப்போ சம்மர்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெளியே போறதுக்கே பயந்துக்கிறாங்க வெயிலுக்காக. ஸோ அந்த வெயில போனா நம்ம ஸ்கின் ஏதாவது டேன் ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி லேடிஸ் முக்கியமா இப்ப இருக்கிற ஜென்ஸுமே நிறைய பேர் வந்து பயந்துக்கிறாங்க. ஸோ வீட்ல இருந்தே நம்ம எப்படி வந்து நம்ம ஸ்கின்னை வந்து பாதுகாக்கலாம், டேன் இல்லாம பாத்துக்கலாம், அண்ட் ஹைட்ரேஷனா எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஸோ நிறைய பியூட்டி டிப்ஸ் நான் வந்து இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ ஆக்சுவலாவே வந்து மெயினா நம்ம ஸ்கின்னுக்கு நம்ம ரெமிடிஸ்ன்னு போறதுக்கு முன்னாடி தண்ணி நிறைய எடுத்துக்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற வெயில்ல வந்து நம்ம பாடி வந்து ரொம்ப டீஹைட்ரேட் ஆகும். ஸோ பாடி டீஹைட்ரேட் ஆச்சுனாலே நம்ம ஸ்கின் ஆட்டோமேட்டிக்கா டேன் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்கா ஹைட்ரேஷனா வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பா வந்து வாட்டர் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இது போக நான் சொல்ற சில பேக்ஸ் எல்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்க வீட்ல இருந்தே வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா பாதுகாக்கலாம். ஸ்கின்னுங்கிறது வந்து நம்ம ஃபேஸ் மட்டும் தான் அதிகமா கேர் பண்ணுவோம். பட் நம்ம பாடி ஃபுல்லாவே வந்து நம்ம ஸ்கின் தான் இல்லையா? ஸோ எல்லாமே வந்து நம்ம கேர் பண்ணிக்கணும். அதாவது நம்ம பாடியில பாத்தீங்கன்னாக்கா நம்ம எங்கெல்லாம் வந்து கவர் பண்ணிருக்கோமோ அந்த ஏரியா வரைக்கும் ஒரு கலரா இருக்கும். எக்ஸ்போஸ்டு ஏரியால பாத்தீங்கன்னா சில கலரா இருக்கும். அதாவது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இது வரைக்குமே ஒரு கலரா இருக்கும். இது கீழே பாத்தீங்கன்னா கையெல்லாமே வந்து ரொம்ப டேனா இருக்கும். அதே மாதிரிதான் நெக்கு கீழே வந்து நிறைய நல்லா கலரா இருக்கும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா வேற ஒரு கலரா இருக்கும். காலையும் அதே மாதிரி நம்ம ஸ்லிப்பர் போடுற இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஸ்லிப்பர் போட்டிருக்கிற இடத்துல நல்லா கலரா இருக்கும். ஸ்லிப்பர் எங்கெல்லாம் எக்ஸ்போஸ்டா இருக்கும், நம்ம பாதபன் எங்கெல்லாம் எக்ஸ்போஸ்டா இருக்கும் அந்த இடத்துல ரொம்பவே டேனா இருக்கும். ஸோ இதை நீங்க நோட் பண்ணலைன்னா இனிமேல் போய் நோட் பண்ணுங்க. ஸோ நல்லாவே உங்களுக்கு வந்து அந்த டிஃபரன்சியேஷன் தெரியும். மெயினா கால்ல இப்போ நம்ம பாடியில கூட அந்த அளவுக்கு நோட் பண்ண மாட்டோம், ஃபேஸ்லயே வந்து அந்த அளவுக்கு நோட் பண்ண மாட்டோம். பட் நீங்க எங்க கிளினிக்ல வரும்போது நாங்க அனலைஸ் பண்ணும்போது நிறைய பேர்த்தோட ஸ்கின் பாத்தீங்கன்னா அன்ஈவன் ஸ்கின் டோனா இருக்கும். அதாவது ஃபோர் ஹெட்ல இந்த இடத்துல டேனா இருக்கும், அண்ட் கண்ணு கீழே கருவலியம் இருக்கும், லிப்ஸ் சுத்தி டேனா இருக்கும், ஸோ இந்த சீக்ஸ் ஏரியால டேனா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான இடத்துல வந்து அதிகமான டேன் இருக்கும். காமனா பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இப்ப இருக்கிற வெயில்ல வண்டியில போகும்போதும் சரி நடந்து போகும்போதும் சரி அதிகமா டேன் ஆகுறது கால்ல ஆகும். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம ஃபேஸுக்கு கேர் எடுத்துக்கிறோமோ ஓரளவுக்கு கைக்கு கேர் எடுத்துப்போம். ஆனா காலுக்கு சுத்தமா கேரே எடுத்துக்க மாட்டாங்க. சில பேர் வந்து பெடிக்யூர் எல்லாம் பண்ணி கேர் எடுத்துப்பாங்க. அப்பதான் தெரியும் அவங்க டோன் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு, எக்ஸ்போஸ் ஏரியால எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு அப்பதான் தெரியும் அவங்களுக்கு. ஸோ இனிமேல் நீங்க நோட் பண்ணுங்க. ஸோ சில ரெமெடிஸ் எல்லாம் நான் சொல்லும் போது அதை நீங்க வந்து ஃபேஸுக்கு மட்டும் இல்லாம கை காலுக்குமே யூஸ் பண்ணி எக்ஸ்போஸ் ஏரியாவுக்கு யூஸ் பண்ணீங்கன்னாக்கா உங்களோட பாடி ஃபுல்லாவே ஈவன் ஸ்கின் டோனை நீங்க வந்து பராமரிக்கலாம். ஸோ மெயினா வந்து எல்லாருமே இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து சோசியல் மீடியால இருந்தாலும் சரி இல்ல ஆஃபீஸ் கோயர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு பப்ளிக் கூட நம்ம நிறைய கான்டாக்ட் வச்சுக்கிறோம். ஸோ அதுக்காகவே நம்ம வந்து ஒரு ப்ரெசன்டபிளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம நிறைய வந்து மேக்கப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். ஸோ இந்த மேக்கப் மார்னிங் போடுற மேக்கப் ஈவினிங் நைட் வரைக்குமே வந்து நம்ம அப்படியே சஸ்டெயின் ஆகுது இல்லையா? ஸோ சில பேருக்கு நல்லா ப்ராப்பரா மேக்கப் பண்றவங்களுக்கு எல்லாம் நல்ல ஈவினிங் வரைக்கும் சஸ்டெயின் ஆகும். சில பேர் வந்து அதை அப்படியே வந்து படுத்துங்கிடுவாங்க, அந்த மேக்கப்போடயே வந்து படுத்துங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம, ஏன்னா அந்த மேக்கப்போட நம்ம வந்து வெயில போயிட்டு வரும்போது ஸ்வெட்டிங் எல்லாமே சேர்ந்திருக்கும். ஸோ அப்படியே வந்து படுக்கும்போது ஸ்கின் கண்டிப்பா வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணும். ஸோ அதனால நீங்க ப்ராப்பரா வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் எடுத்துக்கணும். ஸ்கின் கேர் ரொட்டீன் என்னென்ன அப்படிங்கிறது நிறைய வீடியோஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க நீங்க நம்ம பியூட்டி டிப்ஸ்ல நீங்க அந்த வீடியோஸ்ல போய் கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ சில டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கு, அதாவது பியூட்டி டிப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து அடர்த்தியா இருக்காது, ஐலாஷ் வந்து அடர்த்தியா இருக்காது, லிப்ஸ் வந்து ரொம்ப டேனா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வீட்டுல எல்லாத்தோட வீட்லயும் மெயினா பாத்தீங்கன்னா வேஸ்லின் இருக்கும், பெட்ரோலியம் ஜெல்லி.
இது வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வரலாம். இது கூடயே வந்து என்ன நீங்க மிக்ஸ் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா கோகனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து உங்களோட ஐ லேஷஸ் வந்து டெய்லியுமே வந்து மஸ்காரா பிரஷ் இருக்கும் இல்லையா, ஸோ கொஞ்சமா வந்து வேஸ்லின் ஒரு டேபிள் ஸ்பூன் அண்ட் கோகனட் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூனும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன பாட்டில், அதாவது சின்ன பாட்டில் இருந்தா அதுல இன்னும் சின்ன நம்மளுக்கு அந்த பெட் பார் மாதிரியா கிடைக்கும் இல்லையா, ஸோ அதுல வந்து நீங்க ஊத்தி வச்சுக்கோங்க. டெய்லி வந்து அதை மஸ்காரா பிரஷ்ஷால அதை அப்ளை டிப் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த லேஷஸ்ல வந்து நீங்க அப்படியே ஒரு ரோல் பண்ணி விட்டீங்கன்னாக்கா உங்களோட லேஷஸ் வந்து நல்லா அழகா விசிபிளா தெரியும். இது வந்து நீங்க நைட் டைம்ல படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேக்சின்ல வந்து நல்லா லேஷஸ் வந்து நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து உங்களோட ஐலாஷ் வந்து நல்லா பாக்குறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆன மாதிரி தெரியும். இதே மாதிரி ரெகுலரா நீங்க பண்ணிட்டு வர இது எல்லாமே வந்து ஒரு ரெகுலரா பண்ணணும். ஒரு நாளைக்கு பண்ணிட்டு 2 நாளைக்கு பண்ணிட்டு ஒரு வாரம் அந்த மாதிரி பண்ணாம மினிமம் ஒரு 6 months அந்த மாதிரி கண்டினியூவா பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணி எனக்கு வந்து லேஷஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம கிளினிக்ல வந்து ஐலாஷ் எக்ஸ்டென்ஷன்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து லேஷஸே இருக்காது, லேஷஸ் இருந்தா தானே அதுக்கு மேல நம்ம வந்து ஏதாவது அப்ளை பண்ணி நல்லா டென்ட்டா வைக்க முடியும். ஸோ லேஷஸே இல்லை அப்படின்னாக்கா ஐலஸ் எக்ஸ்டென்ஷன்ஸும் வந்து இப்போ நல்லா ட்ரெண்டா போயிட்டு இருக்கு, அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இருக்கிறவங்க வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், நல்ல ஷேப் கொடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்க வந்து மஸ்காரா ஜெல்லால நான் சொன்ன அந்த வேஸ்லின் அண்ட் கோகனட் ஆயில்ல நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரிதான் ஐப்ரோஸும் பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து க்ரோத்தே இருக்காது. ஸோ நீங்க அதே மாதிரி ப்ரஷ் வச்சு நீங்க லைட்டா ஐப்ரோஸ்னாலையும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா லிப் வந்து நிறைய பேத்துக்கு டேனா இருக்கும். ஸோ சுத்தி லிப் சுத்தி டேனா இருக்கும். அது எதனாலன்னு பாத்தீங்கன்னாக்கா லிப்ஸ் அப்பப்போ வந்து சலைவா வச்சு நாக்கால சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது ட்ரை ஆகும். ஏன் ட்ரை ஆகுது அப்படின்னாக்கா நம்ம டீஹைட்ரேட் ஆகறதுனால லிப்பும் சேர்ந்து ட்ரை ஆகும். அப்போ அந்த ட்ரைனஸ்க்காக தண்ணி குடிக்கணுங்கிறத தோணாது அவங்களுக்கு. அந்த லிப் வச்சு அந்த இடத்த வந்து மாய்ஸ்சர் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த சலைவா பட்டு என்ன ஆகும்னாக்கா கண்டிப்பா லிப்பு வந்து டேன் ஆகும். அதே மாதிரி வெயில எக்ஸ்போஸ்ட் ஆகும் போது அந்த மாதிரி ஆகும். சூடா டீ காஃபி குடிக்கிறவங்களுக்கும் டேன் ஆகும், இல்ல ஸ்மோக் பண்றவங்களுக்கும் டேன் ஆகும். ஸோ இந்த டேன்ல இருந்து நம்ம லிப்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா வேஸ்லின் வந்து நீங்க நைட் டைம்ல அப்ளை பண்ணிக்கலாம். வெயில்ல போகும்போதும் பாத்தீங்கன்னா லிப் டேன் ஆகக்கூடாதுன்னா நீங்க எப்படி ஸ்கின்னுக்கு நம்ம வந்து சன்ஸ்கிரீன் லோஷன் அப்ளை பண்றோமோ அதே மாதிரி லிப்புக்கும் நீங்க வந்து சன்ஸ்கிரீன் லோஷன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல நீங்க வந்து லிப்ஸ்டிக்ஸ் ஏதாவது நீங்க அப்ளை பண்றதுன்னா பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிப்புக்கும் பாத்தீங்கன்னாக்கா நம்ம கிளினிக்ல வந்து லிப் பிக்மெண்டேஷன், லிப் பிளஷ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லிப் வந்து நல்லா பிளஷ்ஷா தெரியணும், நல்லா லிப்ஸ்டிக் போடாமையே வந்து என்னோட லிப் வந்து நல்லா லிப்ஸ்டிக் போட்ட க்ளோ வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லிப் பிளஷும் நம்ம அந்த கிளினிக்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்காவது வேணா நீங்க பாலகிருஷ்ணன் சாரை கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க என்னைய கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஐப்ரோஸ் நான் சொன்ன மாதிரி ஐப்ரோஸ்க்கும் பண்ணலாம். ஐப்ரோஸ்க்கும் மைக்ரோ பிக்மெண்டேஷன் ட்ரீட்மெண்ட்டும் பண்றோம், மைக்ரோ பிளேடிங் ட்ரீட்மெண்ட்டும் பண்றோம். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்ல நீங்க வீட்ல இருந்தே பண்ணணும்னா நீங்க வேக்சின் அண்ட் கோகனட் ஆயில மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு பெட் ஜார்ல யூஸ் பண்ணிட்டு நீங்க அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா கால் பாதத்துல நிறைய பேருக்கு கிராக் வரும் இல்லையா, ஸோ அந்த வேக்சினே வந்து நீங்க நைட் டைம்ல எங்கெங்கெல்லாம் நல்லா சால்ட் வாட்டரால உங்க பாதம் வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு சால்ட் வாட்டர் அண்ட் டெர்மரிக் நல்லா ஒரு பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணியில கொஞ்சமா மஞ்சளும் கல்லுப்பும் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு காலை நல்லா சோப் போட்டு கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வேக்சின் கால் ஃபுல்லா எங்கெங்கெல்லாம் கிராக்கா இருக்கு இல்ல ஹார்டா இருக்கு ஸ்கின்னு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல எல்லாம் வேக்சின் அப்ளை பண்ணிட்டு ஒரு சாக்ஸ் போட்டு படுத்துக்கோங்க. ஸோ இப்போ வெயில்ல பாத்தீங்கன்னாக்கா அதிகமா கண்டிப்பா நம்மளுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகும், அதாவது வெடிப்பெல்லாம் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா வேக்சின் போட்டுட்டு நீங்க சாக்ஸ் போட்டு படுத்துக்கலாம். ஸோ ஃபுட் க்ரீம் வந்து என்னால வாங்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வேக்சின் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இது போக வந்து என்னோட ஸ்கின் வந்து அன்ஈவன் ஸ்கின் டோனா இருக்கு, பேட்சியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க வந்து நான் சொல்றேன் இந்த ஒரு 2 இன்கிரீடியன்ட் எடுத்து நீங்க ஒரு பேக் மாதிரி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்னு பாத்தீங்கன்னாக்கா பொட்டேட்டோ அண்ட் கர்டு. ஸோ பொட்டேட்டோ வந்து ரா பொட்டேட்டோ வந்து நல்லா மிக்சியில அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு அது கூட கொஞ்சமா வந்து கர்டு
தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து நீங்க ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அதை அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோன் வந்து கொஞ்சம் ஈவனா வரும். மெயினா வந்து அன்ஈவன் டார்க் சர்க்கிள்ஸ் வரும், அன்ஈவன் ஸ்கின் டோன்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிறவங்க கண்ணுக்கு மேல போட்டுட்டு அதுக்கு மேல வந்து ஏதாவது ஒரு டிஷ்யூவோ இல்ல கிளாத்தோ வச்சுட்டு நீங்க பண்ணீங்கன்னா கண்ணு வந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும், கூலா இருக்கும். அந்த பேக்கு கூடயே கொஞ்சம் கேர்டு இருக்கறனால உங்களுக்கு வந்து அது கூல்னஸா இருக்கறனால உங்களோட பாடியில இருக்கிற ஹீட்டுமே வந்து அந்த கண்ணுல இருக்கிற ஹீட்டுமே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும், ஹீட்டுமே வந்து தனியும். அதனால சீக்கிரமா வந்து உங்களுக்கு அந்த பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த பேக் பாத்தீங்கன்னா நீங்க வீக்லி வந்து ட்வைஸ் ஆர் த்ரைஸ் அப்ளை பண்ணலாம். அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள், டெய்லியுமே அப்ளை பண்ண வேண்டாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த பேக் வந்து எந்த பேக் நான் சொன்னாலுமே அது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. சில இன்கிரீடியன்ஸ் வந்து சில பேத்துக்கு சூட் ஆகும், சில பேத்துக்கு வந்து அலர்ஜி ஆகும். மேபி அந்த அவங்களுக்கு வந்து அலர்ஜி ஸ்கின்னா இருந்துச்சுன்னா சில ப்ராடக்ட் வந்து அலர்ஜி ஆகலாம். ஹோம் இன்கிரீடியன்ஸா இருந்தாலுமே, நம்ம வீட்டுல போடுற இன்கிரீடியன்ஸா இருந்தாலுமே சில பேத்துக்கு அது அலர்ஜி ஆகலாம். அதனால நீங்க ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க. ஏதாவது ஒரு காதுக்கு பின்னாடியோ இல்ல கைக்கு பின்னாடியோ நீங்க வந்து ஒரு கொஞ்சமா அந்த பேக் எடுத்து அப்ளை பண்ணுங்க. ஒரு 2 hours அப்புறமா எந்த இரிட்டேஷன்ஸும் இல்லை அப்படின்னாக்கா நீங்க அது வந்து ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிட்டு ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வரலாம். இரிட்டேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க அந்த இன்கிரீடியன்ட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது நான் பேக் சொல்லுவேன், அது நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தாட்டியும் ட்ரை பண்ணி பாருங்க. இது செட் ஆகணும் அப்படின்னு விடாம ஒவ்வொரு பேக்கும் ஒரு 2 days டைம் கொடுத்துட்டு அடுத்த பேக் ட்ரை பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி எது உங்களுக்கு செட் ஆச்சோ அது வந்து நீங்க ரெகுலர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி பேக் அப்ளை பண்ணி, இப்போ நான் சொன்னேன் இந்த பேக் வந்து பொட்டேட்டோ அண்ட் கர்டு ஆலுவேரா வந்து பிக்மெண்டேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க அப்ளை பண்ணலாம். இதே வந்து உங்களுக்கு ஆக்னி இருந்துச்சுனாக்கா நீங்க வந்து கர்டு வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆக்னி பாத்தீங்கன்னாக்கா ஆயிலி ஸ்கின்னுக்கு தான் வரும். அதனால கர்ட்ல வந்து ஆயில் இருக்கிறதுனால, அதாவது கர்ட்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ஒரு பிசுபிசுப்பு இருக்கிறதுனால நீங்க ஆக்னி ஸ்கின்னுக்கு போட்டீங்கன்னா மேபி அது அக்ரிவேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நீங்க கர்ட் அவாய்ட் பண்ணிட்டு ஹனி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பொட்டேட்டோ பொடிய கொஞ்சம் ஹனி, கொஞ்சமா வந்து ஆலுவேரா ஜெல் இதையும் மிக்ஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆலுவேரா ஜெல் வந்து காமனாவே வீட்டுல நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா கடையில வாங்குறத விட எல்லாத்தோட வீட்லயும் பாத்தீங்கன்னா ஆலுவேரா செடி இருக்கும். ஸோ அதை நீங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஆலுவேரா வந்து கட் பண்ணிட்டு அந்த எல்லோ மாதிரி இருக்கும் இல்லையா, சில அந்த ஜெல்லி மாதிரி வரும் நம்ம கட் பண்ணும்போது, அதெல்லாமே நல்லா ப்ராப்பரா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மேல இருக்கிற ஸ்கின்னை எடுத்துட்டு உள்ள வந்து நல்லா ஜெல்லி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஜெல்லி மட்டும் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு 3-4 டைம்ஸ் நல்லா ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அதை அப்படியே ஸ்லைஸா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். ஸ்மாஷ் பண்ணிட்டு அது நல்லா ஒரு துணியில வந்து நல்லா வடிகட்டிக்கோங்க. வடிகட்டும் போது ஒரு லிக்விட் மாதிரி வரும், பட் திக் லிக்விட் மாதிரி வரும். அந்த லிக்விட் வந்து நீங்க கொஞ்சமா ரோஸ் வாட்டர் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நீங்க அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜ்ல ஒரு கண்டெய்னர்ல போட்டுட்டு நீங்க எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். அந்த ஆலுவேரா ஜெல் வந்து நீங்க ஒரு 1 வீக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடயே வந்து நீங்க ரோஸ் வாட்டர் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு டைல்யூட் பண்ணி ஒரு வாட்டர் மாதிரி வச்சீங்க அப்படின்னாக்கா நீங்க வந்து ஒரு டோனர் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க டெய்லியுமே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா நீங்க ஸ்கின் கேர் ரொட்டீன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டோனர் ஜஸ்ட் ஸ்ப்ரே பாட்டில் போட்டு வச்சுட்டு அதை ஜஸ்ட் அப்படியே ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். ஆலுவேரா இருக்கிறதுனால ஒரு நல்ல ஹைட்ரேஷனும் கொடுக்கும் அது. ஸோ இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதே வந்து உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு, ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா இந்த ஆலுவேராவே வந்து அந்த ஜெல்லை வந்து நீங்க நம்ம ஃப்ரீசர்ல எல்லாம் வச்சிருப்போம், ட்ரே இருக்கும் இல்லையா, அந்த ட்ரேல வந்து ஊத்தி வச்சுக்கலாம். அது கூடயே வந்து அந்த ஆலுவேரா ஜெல் கூடயே கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸும் மிக்ஸ் பண்ணிட்டு அந்த ட்ரேல வந்து ஊத்தி வச்சுட்டீங்கன்னா ஒரு 2 hours கியூப் மாதிரி ஆயிடும், ஐஸ் கியூப்ஸ் மாதிரி. ஸோ அதை எடுத்து நீங்க வந்து அப்படியே ஜஸ்ட் ஃபேஸுக்கு வந்து அப்படியே ரப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கூலிங்கா இருக்கும், நல்ல சூதிங் எஃபெக்ட் கிடைக்கும், நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும்.
ஸோ இந்த ஆலோவேராவில் மாய்ஸ்சர் இருக்கு, ஆன்டிபாக்டீரியல் இன்கிரீடியன்ட் இருக்கு, ஸோ விட்டமின் பி இருக்கு, ஸோ நிறைய ஹெல்த்தி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம ஆலோவேரா வந்து எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்கின்னுக்கு மெயினா ஸ்கின், ஹேர் எல்லாத்துக்குமே வந்து ஆலோவேரா நம்ம யூஸ் பண்ணலாம். இது கூடயே வந்து நம்ம நல்ல ரோஸ் பெட்டல்ஸ், இந்த வித கெமிக்கலும் இல்லாத நம்ம வீட்லயே செடி வளர்த்தோம்னா அந்த ரோஸ் பெட்டல்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இல்ல வெளியிருந்து வாங்கணும்னா நல்லா அதை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ரோஸ் பெட்டல்ஸ் கூட நீங்க அது கூட மிக்ஸ் பண்ணி ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே நல்ல ஃப்ரெஷ்னஸா இருக்கும். ஸோ இந்த ரோஸ் வாட்டர் வந்து எப்பவுமே கையில நீங்க வச்சுக்கலாம். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வந்து டயர்டா ஃபீல் பண்றீங்களோ அப்பெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா உங்களோட ஸ்கின் வந்து நல்லா க்ளோவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 3 இன்கிரீடியன்ட், அதாவது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் மில்க் அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் ஹனி, இது 3மே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஃபேஸ்க்கு வந்து ஒரு பேக் மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபேஷியல் டர்மரிக் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேஷியல் ஹேர்ஸ் எல்லாம் கூட அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரிமூவ் ஆயிடும். இது குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்க போட்டு வரலாம். பசங்களுக்கு டர்மரிக் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹனி அண்ட் மில்க் கிளென்சிங்காக நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து லைட்டன் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா டர்மரிக், யோகர்ட் அண்ட் லெமன், இந்த 3 இன்கிரீடியன்ட்டும் நீங்க வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ்ல வந்து பேக்கா அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட ஃபேஷியல் ஹேர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணா சொன்ன மாதிரி டர்மரிக் மெயினா எடுத்துக்கலாம் அண்ட் ஆலிவ் ஆயில் அண்ட் லெமன், இந்த 3 இன்கிரீடியன்ட்டும் வந்து டர்மரிக் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் எடுத்தீங்கன்னாக்கா அது சின்ன ஸ்பூனு, டீஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூனு, டேபிள் ஸ்பூனு வந்து பெரிய ஸ்பூனு. ஸோ அதில் எடுத்துட்டு ஆலிவ் ஆயில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அண்ட் லெமன் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன், இது 3 மிக்ஸ் பண்ணிட்டு உங்க ஃபேஸ்ல நெக்ல எல்லாம் நீங்க அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா ஸ்கின்ல இருக்கிற ஃபேஷியல் ஹேர்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும், ஸ்கின்னும் நல்லா க்ளோயிங்கா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின்ல வந்து இப்போ வெயில் இல்லையா, ஸோ அதனால ஹீட் அதிகமா இருக்கும், ஆக்னியும் வரும். ஸோ அந்த ஆக்னி அவாய்ட் பண்றதுக்காக நம்ம வந்து அந்த ஆலோவேரா ஜெல்னு சொன்னாங்க ப்ரிப்பேர் பண்ணி எப்பவுமே நீங்க வச்சுட்டு இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அந்த ஆலோவேரா ஜெல்லோட மஞ்சளும் சேர்த்துட்டு கொஞ்சம் கடலை மாவு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு திக்னஸ்க்காக. ஏன்னா பேக் போட்டு அப்படியே நிக்கணும் இல்லையா ஸ்கின்ல, அதனால ஒரு திக்னஸ்க்காக கடலை மாவும் போட்டுட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணி ஒரு 10 to 20 மினிட்ஸ். ஒவ்வொருத்தவங்களோட ஸ்கின்னுக்கு சீக்கிரமா ட்ரை ஆகும், சில ஸ்கின்னுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ எப்போ ட்ரை ஆகுதோ ஒரு மைல்டு ட்ரை ஆகும்போது நீங்க வந்து லைட்டா ஒரு மசாஜ் பண்ணிட்டு நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா சன் டேன், உங்களோட ஸ்கின்ல வந்து ரொம்ப சன் டேன் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நீங்க வந்து டொமேட்டோ பியூரி இருக்கு, தக்காளியோட சாறு அதை எடுத்துட்டு கொஞ்சமா டர்மரிக் அண்ட் யோகர்ட், இது 3ம் அப்ளை பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டொமேட்டோலையும் பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஸ்கின்னுக்கு வந்து ஓப்பன் போர்ஸ் எல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணி கொடுக்கும் அண்ட் நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்குற ஒரு கண்டென்ட் அது இருக்கிறதுனால ரொம்பவே ஸ்கின்னுக்கு வந்து ஹெல்த்தியா இருக்கும். மெயினா வந்து இப்போ கிச்சன்லயே தான் இருப்போம். கிச்சன்ல இருக்கும்போது லேடிஸ் பாத்தீங்கன்னா கிச்சன்ல தான் இருப்பாங்க. காலையில நைட்டு, காலையில வந்து கண்டிப்பா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும், நைட் வந்து டின்னர் பண்ணும், லஞ்ச் கூட காலையிலேயே செஞ்சு வச்சிருவோம். ஸோ அந்த 2 டைம்ஸ் நம்ம இருக்கும்போது இப்ப இருக்கிற வெயில வந்து ரொம்பவே அதிகமா ஸ்வெட் ஆகும். ஸ்வெட் ஆகும்போது அந்த டைம்ல உட்காந்து இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால வீட்டுல நம்ம பால் காய்ச்சுவோம், தக்காளி நறுக்குவோம். ஸோ அந்த மாதிரி அப்பப்போ பண்ணும்போது அந்த பால் காய்ச்சும் போது கடைசியா அந்த பாத்திரத்துல இருக்கிற பால் ஆடை எடுத்து நீங்க ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து இன்ஸ்டன்டா நீங்க பண்ணிக்கிற ஒரு பேக், க்ளோயிங்காக இன்ஸ்டன்டா நீங்க பண்ணிக்கிறது. பாலாடை எடுத்து அப்படியே அப்ளை பண்ணி லைட்டா ஒரு மசாஜ் பண்ணிட்டு அப்ப நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை கண்டினியூ பண்ணலாம். அதே மாதிரி நீங்க தக்காளி நறுக்குறீங்கன்னாக்கா தக்காளி எடுத்து அப்படியே ஜஸ்ட் ஒரு பீஸ் எடுத்து அப்படியே பேக்கா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ நீங்க செய்யற வெஜிடபிள்ஸே எடுத்து நீங்க ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா ஸ்கின் டைட்டன் ஆகும், ரிங்கிள்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும், தோல் வந்து கொஞ்சம் ஸ்கின் வந்து லூஸ் ஆகிறது வந்து ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அவங்க வந்து வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, வெண்டைக்காவோட ஆலோவேரா ஜெல்லும் சேர்த்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஏன்னா இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா வலுவழுப்பு தன்மை இருக்கிறது. ஸோ வலுவழுப்பு தன்மை இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு டைட்டன் பண்ணி கொடுக்குற இது இருக்கு. அதனால அது கூடிய வந்து கொஞ்சோண்டு கடலை மாவு, நான் சொன்ன மாதிரி பேக் வந்து நல்லா ஸ்டேபிளா இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஒரு 5 வெண்டைக்காய் எடுத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆலோவேரா,
அண்ட் கொஞ்சோண்டு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு. இது 3ம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இதுலயே வந்து க்ளோவும் வேணும் அப்படின்னு நினைச்சுன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஹனி யூஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, மிக்சிங் தான் நல்லா மெயினா நல்லா பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த இன்கிரீடியன்ட் எல்லாமே நம்ம போட்டிருக்க இன்கிரீடியன்ட் எல்லாமே நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சில வரணும். அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் எடுத்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா ஸ்கின் நல்லா டைட்டனும் ஆகும், நல்லா க்ளோவும் ஆகும். இதோட மெயினா பாத்தீங்கன்னாக்கா காஃபி பவுடர். நம்ம காலையில எந்திரிச்சோடனே காஃபி பவுடர் நம்ம காஃபி போடும் போதே நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வரும் இல்லையா, ஒரு ஃப்ரெஷ்னஸ்க்காக. ஸோ அதையே வந்து நம்ம பேக்காவும் பண்ணிக்கலாம். இந்த காஃபி பவுடர், ஆலோவேரா ஜெல் அண்ட் கொஞ்சம் டர்மரிக் அண்ட் ஹனி, இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஃபேஸுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு நீங்க இதுக்கு மேலேயே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர், உங்ககிட்ட வந்து ஒரு காஸ், அதாவது ஃபேஷியல் காஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு மேல அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வீட்டுல டிஷ்யூ பேப்பர் பண்ணி அது கூட நீங்க எடுத்து ஃபேஸ்ல ஃபுல்லா அப்படியே ஒட்டி வச்சிட்டீங்க, அப்படி அந்த பேக் மேலேயே வந்து ஒட்டி வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து அப்படியே ட்ரை ஆயிடும். ஸோ நீங்க அப்படியே எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஒரு பீல் ஆஃப் மாஸ்க் மாதிரி நீங்க எடுக்கிறதுக்கு அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்க எடுத்து வாஷ் பண்ணி ரொம்ப ஸ்க்ரப் பண்ணி ஸ்கின்னை ரொம்ப டேமேஜ் பண்ணாம இருக்கிறதுக்காக இந்த ஒரு டெக்னிக் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஏன்னா டக்குன்னு நம்ம சில பேர்த்தோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற காஃபி பவுடர் எல்லாம் எந்த அளவுக்கு பவுடரியா இருக்குன்னு தெரியாது. கொஞ்சம் தின்னா இருந்துச்சு அப்படின்னாக்கா அது நம்ம ரப் பண்ணும்போது அதுவே ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக்னி ஸ்கின்னுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அதுவே வந்து அக்ரிவேட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க இந்த மாதிரி பேக் போட்டுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் அதுக்கு மேல ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா அதை அப்படியே ரிமூவ் பண்ணீங்கன்னா அது பேக்கோட சேர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஃப்ரெஷ் வாட்டர்ல, கோல்டு வாட்டர்ல நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்கனாலே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். ஸ்கின்னும் பார்க்க நல்ல ஒரு க்ளோயிங்கா இருக்கும், டைட்டனிங்கா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ். இப்போ நம்மளுக்கு வந்து பனானா எல்லா சீசன்லயும் வந்து பனானா கிடைக்கும். பனானா வந்து ஒரு ஸ்மாஷ் பண்ணி நீங்க அது கூட ஹனி ஆட் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சமா மில்க் ஆட் பண்ணிட்டு பனானா, மில்க் அண்ட் ஹனி இது 3மே வந்து மிக்சியில அடிச்சுட்டு நீங்க ஃபேஸ் பேக்கா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பனானா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னா இருக்கு அப்படின்னாக்கா நீங்க வந்து பனானா பேக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதே உங்களுக்கு வந்து வ்ரிங்கிள் இருந்துச்சுனாக்கா நீங்க கண்டிப்பா ஆலோவேரா, ஹனி அண்ட் கோகனட் ஆயில். இப்போ நான் கோகனட் ஆயில் சொல்லல. ஸோ நீங்க வீட்டுல வந்து மற்ற கடலை மாவெல்லாம் இல்லை அப்படின்னாக்கா நீங்க ஜஸ்ட் கோகனட் ஆயில் கூட ஆட் பண்ணிட்டு நீங்க பேக்கா அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி பொட்டேட்டோ வந்து ஸ்மாஷ் பண்ணிட்டு இது கூடயே வந்து தேன் அண்ட் டர்மரிக் நீங்க மிக்ஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நம்ம வீட்லயே இருக்கிறது தான். ஸோ நீங்க இது எல்லாமே வச்சு அப்பப்போ வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து வெயில்ல வந்து ரொம்ப டேன் ஆகாம பாதுகாக்கிறதுக்கு வீட்டுல இருக்க ரெமிடிஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து கண்டினியூஸா டெய்லியுமே யூஸ் பண்ணாம ஆல்டர்னேட் டேஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எந்த ரேஷஸும் வராம பாத்துக்கலாம். ஏன்னா கண்டினியூஸா ஒரு பேக் வந்து டெய்லியும் போடும்போது அது மூலியமா வேற ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு பேக் போடுறோம்னாக்கா அதுக்கு டைம் கொடுங்க. வேற ஏதாவது அலர்ஜி ஏதாவது ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஒரு பேக் போடுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு 2 டேஸ் கழிச்சுட்டு திருப்பி அதை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ வீக்லி பாத்தீங்கன்னாக்கா ஒரு 3 டைம்ஸ் வந்து உங்களோட ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்கின்னுக்கு வந்து எப்பவுமே வந்து ரொம்ப அதிகமா வந்து நம்ம இன்கிரீடியன்ஸ் கொடுத்து அதை நார்மலா இருக்கிற ஸ்கின்னை டேமேஜ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால டைம் கொடுத்து ஒரு வீக்லி வந்து 3 டைம்ஸ் நீங்க அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த ரெமிடிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க இப்ப கேட்கலாம். இது போக வந்து நீங்க இன்னுமே இதெல்லாம் போட்டு எனக்கு வந்து கிளியர் ஆகல அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா நம்ம கிளினிக் வந்தீங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. ஹைட்ராஃபேஷியல்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, ஓப்பன் போஸ்க்கு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, பிக்மெண்டேஷன்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, அன்இவன் ஸ்கின் டோன் அண்ட் ஸ்கின்ல பாத்தீங்கன்னாக்கா டெக்ஸ்சர் வந்து ஈவனா இருக்காது, ஒரு மாதிரி ரஃபா இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி நிறைய பேத்துக்கு வந்து டொக்குள் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபில்லாஸ் பண்றோம். அதே மாதிரி சில பேத்துக்கு வந்து ரொம்ப பல்ஜியா இருக்கும் ஸ்கின்னு, ஐ பேக் எல்லாம் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் வந்து போட்டாக்ஸ் பண்றோம். இந்த மாதிரி ஸ்கின் ஃபுல் பாடி ஃபுல்லாவே வந்து ரொம்ப டேனா இருக்கு, கலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், நல்ல ஒரு ஃப்ளோ கிடைக்கணும் அப்படின்னாக்கா குளுட்டதைன் ஐவி ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்ன ஒரு ஸ்கின் இஷ்யூஸ், ஹேர் இஷ்யூஸ் இருந்தாலுமே நீங்க வந்து நம்ம கிளினிக் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம ஹேருக்கும் வந்து
இந்த இடத்துல எல்லாம் சில பேர் லேடிஸ் பாத்தீங்கன்னா பேட்சியா இருக்கும். கொஞ்ச நாள் ஹேர், அதாவது ஏஜ் ஆக ஆக அவங்களுக்கு வந்து ஹேர் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்கால் பிக்மெண்டேஷனும் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல முடி வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு, இது ஒரு சர்டன் ஏஜுக்கு மேல முடி வளரல, எனக்கு முதல் சின்ன வயசுல இருந்த மாதிரி எனக்கு வால்யூம் ஹைட் எல்லாமே வேணும் அப்படின்னா ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்றோம். அண்ட் நெயில் வந்து எனக்கு நல்லா லென்த்தியா, காலேஜ் போகும்போதெல்லாம் நல்லா லென்த்தியா வச்சுட்டு இருப்பேன். பட் இப்போ வந்து நல்லா லென்த்தியா வளர மாட்டேங்குது நெயில், என்னால வளர்த்தவும் முடியல, வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுனால சீக்கிரமா பிரேக் ஆயிடுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்கு போறோம், அழகா இருக்கு நெயில் பழையபடி நான் ஆசைப்படுறேன், நல்லா லென்த்தியா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி என்னென்ன பியூட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் வேணுமோ அது எல்லாமே நம்ம கிளினிக்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது போக இந்த ஹோம் ரெமெடிஸ் நான் சொன்னதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க அதை பத்தி கேட்கலாம். வேற ஏதாவது பியூட்டி ரிலேட்டடா டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். இது போக வந்து அக்குபஞ்சர், கப்பிங், ஏன்னா பிரிங்கிள்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கப்பிங் கொடுக்குறோம். அண்ட் மசில் ஸ்ட்ரைட்னிங்ஸுக்கும் கப்பிங் கொடுத்துட்டு இருக்கோம். பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு அக்குபஞ்சர், இந்த மாதிரி எல்லா விதமான இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்ஸ்க்குமே வந்து நீங்க வின் ஸ்கின் கேர் கிளினிக் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த பியூட்டி டிப்ஸ் எல்லாம் சொன்னதெல்லாம் எப்படி இருந்தது, ஏதாவது டவுட் இருந்தது அப்படிங்கிறப்ப நீங்க கேட்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் போய் விசிட் பாருங்க. ஸோ பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நல்லா ஆஃபர் பண்ணி தருவாங்க. ஓகேங்களா? நீங்க ஒன்ஸ் போங்க, போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும். தேங்க்யூ ஸோ மச் மேடம். ஆக்சுவலா ராணி மேடம், ராணி குமார் இருக்கீங்களா பெங்களூர்ல இருந்து? லதா செந்தில், டவுட்டே இல்லையா? பியூட்டி டிப்ஸ் பொறுத்த வரைக்கும் டவுட் வராது மேடம். ஜா எல்லாம் அப்படியே அதான் நீங்க சொன்ன மாதிரி ஏஜ் ஆச்சுன்னா அப்படியே ஜா லைன் பாத்தீங்கன்னாக்கா ஏஜ் ஆகும்போது இந்த இடத்துல வந்து டபுள் சின் லதா வந்துடும், அதே மேடம் மாதிரி இந்த பேசலாம். இடம் வந்து இறங்கிடும். லதா மேடம் பேசலாம். அன்மியூட் ஆயிடுச்சு. கேக்குதுங்களா? ஜாலைன் நிறைய பேத்துக்கு வந்து அந்த ஜாலைன் ப்ராப்ளம் இருக்கு. ஏஜ் ஆகும்போது மெயினா சீக்கிரமா அந்த மசில்ஸ் வந்து லூசன் ஆகும்போது இந்த இடம் வந்து நம்மளுக்கு லூசன் ஆகும், ஸ்கின் வந்து சாக் ஆகும். சோ நிறைய பேத்துக்கு இப்படி டெக்ஸ்டரா இருக்கிறது வந்து இப்படி ஆயிடும். சோ ஒரு ஓவல் ஷேப்ல இருக்கிறது வந்து ஸ்கொயர் ஷேப்பா ஆயிடும். சோ இதுக்கு வந்து கப்பிங்லயும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், ரேடியோ ஃப்ரீக்வன்சிலயும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், அக்குபஞ்சர்லயும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அது போக இன்ஸ்டன்டா எனக்கு வந்து ரிசல்ட் வேணும் அப்படின்னாக்கா ஏஸ்தெட்டிக்ல வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம், போட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸும் கொடுத்துருக்கோம். மேடம் இல்ல வீட்லயே ஏதாவது எக்ஸசைஸ் மாதிரி வீட்ல எக்ஸசைஸ் நீங்க எப்பவுமே வந்து ஆலோவேரா ஜெல், நான் சொன்ன இந்த பேக்ஸ்ல வந்து உங்களுக்கு எந்த பேக் நீங்க எடுக்கிறீங்களோ அது வந்து மசாஜ் பண்ணும்போது ஜஸ்ட் நீங்க இப்படி மசாஜ் பண்ணணும், அப்லிஃப்ட் பண்ணி மசாஜ் பண்ணணும். நீங்க வந்து இங்க எப்பவுமே இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா டபுள் சின் வந்துடும் லேடிஸ்க்கு எல்லாம், நம்மளெல்லாம் வந்து இப்படி மசாஜ் பண்ணோம். அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எப்பவுமே இப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது சரி, இல்ல வந்து மசாஜ் கிரீம் அப்ளை பண்ணும்போதும் நீங்க இப்படி வந்து அப்ளிக் பண்ணணும். நல்லா இப்படி பண்ணாம இப்படி ஃபுல்லா நீங்க காது வரைக்குமே நீங்க இப்படி எடுத்துட்டு போகணும். இந்த மாதிரி எடுத்துட்டு அப்பப்ப மசாஜ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னாக்கா, அதாவது அப்பப்ப பண்ணக்கூடாது, எய்தர் மார்னிங் ஆர் நைட், இல்லைன்னா டைம் இருந்துச்சுன்னா நீங்க ட்வைஸுமே மார்னிங் அண்ட் நைட் 2 டைமுமே வந்து இப்படி அப்ளிக் பண்ணி மசாஜ் பண்ணலாம். அதே மாதிரி ஐ ஏரியா கிட்ட நீங்க வந்து ரிங் ஃபிங்கரால தான் மசாஜ் பண்ணணும், ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க கூடாது. சோ அந்த ஐ ஏரியா வந்து ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா, சாரி ஒன்னும் சொல்லல. ஓகே. சோ ஐ ஏரியால வந்து நீங்க ரிங் ஃபிங்கர்ல பிரஷர் கொடுத்து பண்ணும்போது உங்களுக்கு ஐ டார்க் சர்க்கிள்ஸ், wrinkles எல்லாமே வராம பாத்துக்கலாம். ஓகே மேம். சோ மெயினா மசாஜ் தான், நம்ம wrinkles எல்லாம் அப்ளிக் பண்றதுக்கு மசாஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க செல்ஃபா பண்ணும்போது கண்டிப்பா ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். மெயினா வந்து நம்ம பண்ணும்போது நம்மளே டயர்ட் ஆயிருவோம் மசாஜ் எல்லாம் பண்ணும்போது. சோ மெயினா இப்படிதான் பண்ணணும். சில பேர் அவசரத்துல வந்து இப்படி பண்ணிடுவாங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸ்கின் எல்லாமே இங்க இருக்க ஸ்கின் எல்லாம் இப்படி வந்துடும். ஸோ சீக்ஸ் வந்து ரொம்ப பிளஷ்ஷியா ஆயிடும், ரொம்ப குண்டான மாதிரி ஆயிடும். ஸோ எப்பவுமே வந்து மசாஜிங் போது ஓவல் இப்படி கொண்டு போகணும், இங்க இருக்கிற ஸ்கின்னை அவுட்டர்ல கொண்டு போகணும். ஓகே, தேங்க்யூ மேடம். ஓகே, வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல ஆக்சுவலி டவுட் கேட்கற அளவுக்கு நீங்க இல்ல எல்லா விஷயத்தையுமே வந்து அலோவேரா பத்தி ஃபுல் டீடைல் கொடுத்ததுனால டவுட்டே கேட்க மாட்டாங்க. ஆமா, அலோவேரா வந்து ரொம்ப நல்ல இன்கிரீடியன்ட். இப்போ எல்லாருமே வீட்லயே வச்சு செய்யணும் அப்படின்னாக்கா அலோவேரா மெயின்.
எவ்ரி வீக்கும் வந்து அது ஒரு கண்டெய்னர்ல வந்து வச்சுக்கணும். எந்தெந்தெல்லாம் பேக் பண்றாங்களோ அது கூட ஆலிவேரா போட்டாங்கன்னா நல்லா ஹைட்ரேஷனா இருக்கும். அதுக்காக ஆனா ஆலிவேரா அந்த வந்து கண்டிப்பா ப்ராசஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல மேடம்? 3 டைம்ஸ் வாஷ் பண்ணணும் அதெல்லாம். நம்ம அரிசி வாஷ் பண்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரிதான். வீக்லி ஒன்ஸ் தானே பண்றீங்க. ஸோ அது முடியலன்னா நீங்க வந்து ரைஸ் வாட்டர் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி கழுவுறீங்க இல்லையா, ஸோ அரிசி கழுவிட்டு ஒரு 3 தாட்டி கழுவிட்டு 4வது தாட்டி நீங்க கழுவி ஊற வைப்பீங்க இல்லையா, அந்த ஊற வச்ச தண்ணி கூட நீங்க வந்து டோனரா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேடம், தேங்க்யூ ஏன்னா தேங்க்யூ. அரிசிலேயே நிறைய இன்கிரீடியன்ட் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அது நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். ஓகே மேடம். ரன்னிங் வாட்டர் இருக்குல்ல, ஸோ ரன்னிங் வாட்டர்ல கூட ஈஸியா வந்து ஆரோட வந்து வாஷ் பண்ண ஈஸியா இருக்கும். அப்படின்னா ட்ரை ஆமா, பண்ணி பாருங்க. நீங்க உட்காந்துக்கிட்டு கப்புல போட்டு 4 கப் 5 கப் மாட்டுறது இல்ல, கையில எடுத்துக்கிட்டு ரன்னிங் வாட்டர்ல ஹீட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இல்ல ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். பட் நம்ம வீட்ல இருந்துட்டே பண்ணும்போது இதெல்லாம் நம்ம கஷ்டமா நினைக்க கூடாதுன்னா, நம்ம வெளியே போய் பார்லர்ல போய் ஒரு இடத்துல போய் பண்றதுக்கும் வீட்ல இருந்துட்டே வந்து சிம்பிளா ஒரு கிடைக்கிற வீட்ல இருக்கிற ஒரு இன்கிரீடியன்ட் எடுத்து வச்சு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் எதுவுமே கிடைக்கும் இல்லையா. அலுவரை கிளீன் பண்ணி யூஸ் பண்றது ரொம்ப சிம்பிளான ரெமெடி தான். ஸோ நீங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ரெகுலரா பண்ண பண்ண உங்களுக்கு அது ஈஸி ஆயிடும். ஓகே மேடம், ட்ரை பண்றேன். கண்டிப்பா பண்ணுங்க. ஏன்னா ஏஜ்டு பீப்புளுக்கெல்லாம் வந்து ரொம்பவே அந்த சேட்னஸ் எல்லாம் கண்டிப்பா அது ரிலீஃப் பண்ணி கொடுக்கும். வீட்ல இருக்கும்போது ஜஸ்ட் இந்த மாதிரி மசாஜ் எல்லாம் கூட ட்ரை பண்ணுங்க. இப்படியே பண்ண 2 சைடும் பண்ண கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த 2 கையுமே ஒரே சைடு பண்ணுங்க, இந்த சைடு இப்படி பண்ணுங்க. அந்த மாதிரி மெயினா அப்படி பண்ண பண்ண டெய்லியுமே கூட பண்ணிட்டு வாங்க, நல்ல ரிசல்ட். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. வெல்கம். வாழ்ப்பளமுடன். வாழ்க வளமுடன். எனக்கு நெத்தியெல்லாம் நிறைய பொறியா இருக்குங்க மேடம். ஸ்கின் டாக்டர்கிட்ட காமிச்சு ஒரு 3 மாசம் தொடர்ச்சியா மெடிசன் போட்டேன். அப்புறம் கொஞ்சம் மாறுச்சு. திருப்பி மெடிசன் எல்லாம் தீர்ந்து வச்சு திருப்பி 1 மாசம் கழிச்சு பழையபடி முகமெல்லாம் பொறியா கருப்பு கலர்ல வருதுங்க. அது என்ன டேண்ட்ரஃப்லாம் இல்லைங்க மேடம், எதுவுமே இல்லை, நார்மலா இருக்கு. ஓகே, எப்படி நீங்க டேண்ட்ரஃப் இல்லைன்னு சொல்றீங்க? பார்க்கவே தெரியும். சீப்ல எல்லாம் ஒரு நாள் கூட வந்தது இல்லை. அதோடய ஃப்ரெஷ்ஷா எப்பவுமே தலைமுடி ஹேர்லாங்க ஃப்ரெஷ்ஷா எப்பவும் வச்சுக்கிடுவேன். ஏன்னா டேண்ட்ரஃப் பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் ஆஃப் டேண்ட்ரஃப்ஸ் இருக்கு. சோ சில டேண்ட்ரஃப் வந்து அப்படியே உதிரியா வரும். சில டேண்ட்ரஃப் வந்து கண்ணுக்கே தெரியாது, ஸ்கால்ப்ல இருக்கும். சோ மெயினா ஃபோர்ஹெட்ஸ்ல வந்து அந்த பொறியா வருது, இல்ல ஆக்னி வருது அப்படின்னா கண்டிப்பா வந்து ஸ்கால்ப்ல வந்து ப்ராப்ளம் இருந்தாதான் அதோட எஃபெக்ட் தான் நம்மளுக்கு வந்து ஃபோர்ஹெட்ல வரும். கன்னத்துலயும் நெத்திலையும் வரும். என்ன மேடம்? திண்டுக்கல். திண்டுக்கல் மேடம், திண்டுக்கல். ஓகே ஓகே, நீங்க பக்கத்துல இங்க சென்னை வர முடிஞ்சா வந்து பாருங்க. அப்படின்னா பக்கத்துல ஏதாவது கிளினிக் ஸ்கால்ப்ல டெஸ்ட் பண்ணி பாருங்க, டேண்ட்ரஃப் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா அதுக்குதான் நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதுக்கு பண்ணீங்க இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சரியாயிடும். சீப்ல சீவும் போல சீப்ல நல்லா பளிச்சுட்டே இருக்குது, எதுவும் அதுல தெரியல. ஸ்கால்போட ஒட்டிட்டு இருக்கும் அது. ஓஹோ, சரி மேடம், சரி மேடம். சம் கைண்ட் ஆஃப் டேண்ட்ரஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கால்போட ஒட்டிட்டு இருக்கும். ஹேர் ஃபால் இருக்குங்களா? அது இருக்கு மேடம். ஹேர் ஃபாலும் இருக்கு அப்படின்னா என்ன ஏஜ் உங்களுக்கு? 55 மேடம். ஓகே, அது கன்னத்துலயும் நெத்திலையும் மட்டும் கூட பாடி ட்ரை ஆகுறதுனால கூட உங்களுக்கு ஸ்கால்ப் ட்ரை ஆகலாம். அதனால உங்களுக்கு ஃபோர்ஹெட்ஸ்லயும் அந்த ப்ராப்ளம் வரலாம். தண்ணி நிறைய குடிங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ரைனஸ்க்காக நீங்க அந்த பக்கத்துல ஏதாவது கிளினிக் இருந்தா போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. இல்ல பார்லர்ல இருந்துச்சுன்னா கூட அங்க கூட டேண்ட்ரஃப் இருக்கா நீங்க வந்து செக் பண்ணீங்கன்னா அவங்க அந்த நீடில் வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க. டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா அந்த டேண்ட்ரஃப்க்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா ஹோம் ரெமிடியா வந்து ஆலுவேரா, நான் சொன்னேன் இல்லையா, இப்ப ஃபுல்லா வந்து ஆலுவேரா தான் பண்ணோம். சோ ஆலுவேரா அந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நீங்க எக் சாப்பிடுவீங்க இல்லையா? சாப்பிடுங்க மேடம். சாப்பிட மாட்டீங்களா? எக் மட்டும் சாப்பிடுவேன். எக் ஒயிட் வந்து எடுத்துக்கோங்க. இது 3 நல்லா பீட் பண்ணிட்டு அதை வந்து ஸ்கால்ப்ல அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்து கம்மியாகும். ஓகே மேடம். தலையில நல்லெண்ணெய், அலோவேரா, முட்டை, வெள்ளைக்கரு. ஆமா, ஓகே இது மேடம். 3 நல்லா பீட் பண்ணிட்டு ஸ்கால்ப்ல ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணி லைட்டா ஒரு மசாஜ் கொடுங்க. மசாஜ் கூட வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க.
ஓகே மேடம். அதுக்கப்புறமும் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு பொறிப்பொறியா இருக்கு அப்படின்னாக்கா நீங்க ஓகே கான்டாக்ட் பண்ணி பேசலாம். ஓகே மேடம். ஓகே மேடம். மிக்க நன்றி மேடம். வாழ்க நன்றி மேடம். தேங்க்யூ. முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே சார். தேங்க்யூ. ஓகே நீங்க சார். தேங்க்யூ. நம்ம யாரும் பேசினாலும் நீங்க வந்து போய் ஒரு பியூட்டி பார்லர்ல போய் செக் பண்ணா மட்டும்தான் அதுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ எல்லாருமே பார்லர்ஸ் போங்க. இப்போ மேடம் சொன்னாங்க, இப்போ மேடம் சொன்னதை பார்த்தா நான் போய் முதல்ல செக் பண்ண போல என் தலையை ஆக்சுவலி இன்னைக்கு டேண்ட்ரஃப் இருக்கா ஆமா. அப்படின்னு சொல்லி. ஏன்னா வெயில்ல சுத்துறேன்னா, ஸோ எனக்கும் ஒரு சில விஷயத்துக்கு நான் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றேன். ஏன்னா நம்ம கண்டிப்பா மேடம் ஒரு ரெகுலர் நாள் லைஃப்ல நம்ம கண்ணாடியே பாக்குறது கிடையாது. அவசர அவசரமா ரெடி ஆகி போயிடும். நம்ம ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம் வருதுன்னு தெரியறது இல்ல. ரொம்ப ரொம்ப டேன் ஆனதுக்கு அப்புறம் தான் அனலைஸ் பண்றோம். ஐயோ இவ்ளோ டேன் ஆயிட்டுமா, முதல்ல எவ்வளவு எப்படி இருந்தோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் போடுறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது. சோ நீங்க டெய்லியுமே இது வந்து ஒரு ரெகுலரா போட்டுட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் சரி பண்ணலாம். பட் அதுக்கு டைம் இல்லாதனாலதான் வந்து ட்ரீட்மெண்ட் வைஸ் நாங்க எடுக்க வேண்டியதா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ. ஓகே முடிச்சுக்கலாம். சார். வாய்ப்பு கொடுத்த பாலகிருஷ்ணன் சாருக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி தேங்க்யூ. நீங்க வந்து பேசி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த பிஸி ஷெட்யூல்ல கிளினிக் க்ளோஸ் பண்ணிட்டு பால் மூடி இப்போ வந்து டக்குன்னு வந்து எடுத்துக்கு வந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, அந்த என்னோட கிளினிக் பாத்தீங்கன்னா 7:30 to 8 க்ளோஸ் பண்ணிடுவோம். சோ நீங்க 8 o'clockனால ஹரிபரியா இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே இல்ல ஆக்சுவலி கோவில்ல இருந்து எப்பயுமே 7:30 முடிஞ்சிரும். சோ 7:30 முடிஞ்சிரும்னு பார்த்தா இன்னைக்குன்னு பார்த்து 7:40 வரைக்கும் இழுத்துட்டு போயிடுச்சு பூஜை. சோ என்னடா இது எப்பயும் 7:30 7:10 7:20 வீட்டுக்கு ஒரு ஆளு இன்னைக்கு என்னடா இதுன்னு சொல்லி கோயில்ல இருந்து வெளியே வந்த உடனே உங்களுக்கு முதல் போன் உங்களுக்கு நான் பண்ணேன். ஓகே சார். அதனால நானுமே சரி வீட்டுக்கு வந்து கொஞ்சம் லெஷரா பிரசன்டேஷன் பண்ணலாமே தான் வந்துட்டேன். தேங்க்யூ. நான் ஃபோன் கால் பண்றேன். ஓகே சார். வெல்கம். தேங்க்யூ. பாய்.